தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/12/2025 வெள்ளிக்கிழமை, கேட்டை நட்சத்திரம், இரவு 11:40 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், அனுமன் ஜெயந்தி, அனுமன் ஜனனமான நாள். இன்றைக்கு அனுமனை நாம் வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். அறைக்குள் விளக்காகி ஆழ்வீட்டில் படமாகி இருக்கும் முன்னோர்களை நாம் வழிபட வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். இன்றைக்கு இந்த அனுமனை வழிபடுகின்ற பொழுது, அனுமன் வாளிலே அவருக்கு பலம் உண்டு. அவருக்கு வெற்றிலை மாலை நாம் அணிவித்தால் வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். துளசி மாலை அணிவித்தால் துயரங்கள் எல்லாம் தீருமாம். வடை மாலை அணிவித்தால் தடைகள் எல்லாம் அகலும் என்பார்கள். இன்று எல்லா இடங்களிலும் உள்ள அனுமன் ஆலயங்களில் மிகச்சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். பொதுவாக அனுமன் என்பவர் பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கின்ற ஆற்றல் அனுமனுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் அனுமனை வழிபட்டால் அந்த சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட இயலும் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. அனுமனுக்கு என்று ஒரு பாடல். பஞ்சபூதத்திலே அவன் ஒன்றுக்கு காற்றுக்கு பிறந்தவன், வாயு புத்திரன் என்பார்கள். பஞ்சபூதத்தில் ஒன்றிற்கு பாலகனாக பிறந்தவனே, அஞ்சனை பெற்ற அனுமானே, அழகிய வாளை கொண்டவனே, வஞ்சனை செய்வோர் விலகிடவே வரத்தை கொடுக்கும் நாயகனே, நெஞ்சினில் ராமனை வைத்தவனே, நேசக்கரந்தா அனுமானே, மூலம் உனது விண்மையினாம், மோதும் கதையுன் ஆயுதமாம். மூலம் நட்சத்திரத்திலே அவர் பிறந்தார். ஆகையினாலே மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் முகம் சுளிக்க வேண்டாம். கல்யாணத்தும் போது மூலமா வேண்டாம் வாங்க. அனுமனை கும்பிட்டால் கல்யாணம் சிறப்பாக முடியும். மூலம் உனது விண்மீனாம், மோதும் கதையுன் ஆயுதமாம், ஆழக்கடலை கடப்பதற்கு அரை நொடி போதும் என்பார்கள். வாழ துடிக்கும் மாந்தர்களின் வருங்காலத்தை கணிப்பவனை, கால நேரம் பாராமல் கண்ணீர் துளைப்பாய் அனுமானே என்று ஆற்றலை வழங்கும் அனுமன் கவசத்திலே ஒரு 2 பதிகங்கள். இதுபோன்று அனுமன் பாடல்களை எல்லாம் நாம் சன்னதியிலே பாடலாம். பொதுவாக அனுமனை இன்று வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு அமையும் என்று சொல்லி, இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்காக எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது. கடன் சுமை கொஞ்சம் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். தொழில் வைத்திருப்பவர்களுக்கு பணியாளர்களால் கூட தொல்லைகள் வரலாம். பகைவர்களின் எண்ணிக்கை உயராமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அதிகாரிகளின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் வருகின்ற நாள். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல சம்பவம் இன்றைக்கு நடைபெறும். அது மட்டுமல்ல, செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமத்திலே இருக்கின்றார். எனவே ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றலாம். இடம் பூமி வாங்குவது, சுப விரயங்களை செய்வதன் மூலமாக நல்ல விரயங்களை நீங்கள் செய்தால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். உங்களுடைய ராசி நாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமான குரு இப்பொழுது வலிமை இழந்திருக்கின்றார். எனவே விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் உங்களுக்கு விரும்பி வந்து சேரலாம். உடன்பிறப்புகள் மூலம் இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இந்த உத்தியோகத்திலிருந்து நமக்கு போதுமான வருமானம் கிடைக்கவில்லையே, வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வருமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்தவர்களுக்கு பல நாட்களாக செய்த முயற்சிக்கு இன்று பலன் கிடைக்கலாம். என்று பொதுவாக உங்களுடைய ராஜநாதன் புதன் 6ல் இருப்பதால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. மனக்கலக்க மகளும் மகிழ்ச்சியான வாழ்க்கை மலர இன்றைக்கு நீங்களும் அனுமனை வழங்குவது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். பொதுவாக சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் விநாயகப் பெருமானையும் அனுமனையும் அதே நேரம் சனி பகவானையும் வணங்க வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். உங்கள் ராசியிலேயே குரு இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். சந்தோஷமான வாய்ப்புகளும் இன்றைக்கு வரலாம். சங்கடப்படும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம். அஷ்டமத்து சனி இருந்தாலே அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். எனவே அதிலிருந்து நீங்கள் விடுபட இன்று அதிகாலையிலேயே அனுமனை நீங்கள் வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் கூட சில காரியங்கள் உங்களுக்கு முடிவடைவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு குறையாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம்.
சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, சனியோடு கூடியிருக்கின்றார். கண்டகச்சனி என்பார்கள். எனவே வாழ்க்கை துணைவிலேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். குடும்பத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் குடிகட்டி பறக்கிறதே என்று நினைப்பீர்கள். ஒரு சிலருக்கு வீண் பலிகளுக்கு கூட ஆளாக நேரிடும். எனவே திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக நடைபெறாமல் திசை மாறி செல்கின்ற இந்த நாளிலே உங்களுக்கு வழிபாடுகள் அவசியம் கை கொடுக்கும். அப்படி வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் ராசியில் கேது இருப்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் ஆணைமுக பெருமானை வணங்க வேண்டும். அதற்கு பின்னாலே இன்று அமாவாசை என்பதனாலே முன்னோர்களையும் நீங்கள் வழிபட வேண்டும். அனுமன் ஜெயந்தி என்பதனாலே அனுமனையும் வழிபட வேண்டும். இப்படி ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்தால் லௌகீகம் சிறப்பாக இருக்கும். எனவே இன்று வழிபாட்டில் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள் உங்களுக்கு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்திலே கேது, 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். உத்தியோகத்துக்கு கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு பணியிட மாற்றங்கள் வரலாம். அது நல்ல மாற்றமாக வர வேண்டும் என்று சொன்னால் இன்று அனுமன் ஜெயந்தி என்பதனாலே அனுமனை நீங்கள் வணங்குவது நல்லது. உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில், அவரோடு கூட சுக்கிரன் இருக்கின்றார். 3இல் புதனும் சுக்கிரனும் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நாள் சிறப்பான நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் 10ல் இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். வீட்டு பராமரிப்பிலே கொஞ்சம் வேகம் காட்டுவீர்கள். விரயங்களை சமாளிக்க விழிப்புணர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் தேவை. உங்களுடைய ராசிநாதன் 2ல் இருக்கின்றார். அவரோடு விரையாதிபதியும் சேர்ந்திருக்கின்றார். ராசிநாதனோடு விரையாதிபதி இருந்தால் எவ்வளவு பணம் வந்தாலும் உடனே விரயமாகிவிடும். எனவே இன்றைக்கு நீங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட முழுமையாக விரயமாகும் நாள் என்பதனாலே சேமிக்க இயலாது. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2லே சுக்கிரன் இருப்பதனாலே ஓரளவு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். கல்யாணம் போன்ற சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகமான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருக்கிறது, புத சுக்கிர யோகம் இருக்கிறது. 2 விதமான யோகங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த நாளில் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நாள். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் நடைபெறும். கல்யாண கனவுகள் நடைபெறலாம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறப் போகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணம் பல வழிகளிலும் பையை நிரப்பலாம். மாமன் மைத்தின் வழியிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் தகவல் கிடைக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைய ஆஞ்சநேயர் வழிபாடு கை கொடுக்கும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் செவ்வாயோடு விரையாதிபதி இருக்கின்ற பொழுது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்ல விரயமாக உங்களுக்கு வரலாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாகரிக பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் இருந்த தாமதம் அகலும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகளும் அகலலாம். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. இன்று மாலை பயணம் மகிழ்ச்சியை கொடுக்கும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு 2லே ராகு இருப்பதனாலே பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கின்றது. வளர்ச்சி கூடும். வள்ளல்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வங்கிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, எதிர்பார்த்த உதவி எளிதில் கிடைக்க வேண்டுமானால் குருவினுடைய அருட்பார்வை வேண்டும். அந்த குரு 7லிருந்து பார்க்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். அது மட்டுமல்ல, மாற்று கருத்துடையோரும் மனம் மாறுவார். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, படித்து முடித்து பல மாதங்களாக இப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கலாம். வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்திலே ஊதிய உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். மனக்கலக்கம் தீரும். இந்த நாள் உங்களுக்கு உத்தியோகத்தில் கூட மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கலாம். மிக அற்புதமான நாள். இந்த நாள் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு நன்மை தரும். முன்னோர் வழிபாடும் முன்னேற்றம் தரும். மீனராசி நேயர்களே, குரு பார்க்கின்றார்.
குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் தான். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் எளிதிலே கிடைக்கும். சகோதர வர்க்கத்தினர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். 10லே செவ்வாய் இருக்கிறார். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல காரியம் இந்த இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒன்றை தொடங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்திருந்தால் அந்த சிந்தனைக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. 10ல் செவ்வாய் இருந்தாலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சிகள் ஆர்வம் காட்டுவார். அப்படி நீங்களும் ஏதேனும் ஒரு புது முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே யோசிக்காது செய்த காரியங்களில் கூட அனுகூலங்கள் உண்டு. பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகளின் சம்பாத்தியங்கள் உங்கள் கைக்கு கிடைக்கலாம். இந்த நாள் இனிய நாள். அனுமன் வழிபாட்டின் மூலம் மேலும் ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.